أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த முழு துன்யாவும், இந்த ஹோல் வேர்ல்ட், இந்த முழு துன்யாவும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்தால், அல்லாஹ் தன்னை மறுத்து வாழக்கூடிய காஃபிருக்கு ஒரு சொட்டு, ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திருக்க முடியாது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் அதன் சப்தத்தை கேட்டிருக்க முடியாது. வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. சொர்க்கத்திலே நீ ஒரு சாட்டையின் அளவு இடத்தை வாங்குவது ஹைரும் மினத் துன்யா வமா அலைஹா, இந்த உலகம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், இன்னும் மரகதம், எத்துணை செல்வங்கள் இருக்கிறதோ அந்த செல்வத்தை கொடுத்தாலும் அந்த சொர்க்கத்தின் அந்த சாட்டை அளவு இடத்தை கூட உன்னால் வாங்க முடியாது. நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? நாம் என்று சொல்லும் பொழுது நான் எதை சொல்லுகிறேன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், இந்த அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னுல் ஆகிரூன் வல் அவ்வலூன், நாம் தான் இந்த பூமியிலே கடைசியாக அனுப்பப்பட்ட சமுதாயம். இருந்தாலும் மற்ற சமுதாயத்திற்கு முன்னதாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள் செல்லக்கூடிய முதலாவது சமுதாயம் நாம் தான். ويل لكل همزة لمزة الذي جمع ماله وعددا يحسب أن ماله أخلدا كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم موصدة في عمد ممددة. எத்துணை முறை தொழுகைகளை கேட்டிருப்போம். அல்லாஹ்வின் அச்சம் வரவில்லை என்பதற்கு நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாசிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பானத்தின் ஒரு சொட்டை இந்த பூமியிலே